இல்லை அக்கா, இன்றைக்கி உங்களுக்கு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸ்ன்னு பாருங்கப்பா. சப்பாத்தி கல்லில் வந்து நம்ம தோசை செஞ்சோம்னா தோசை ஒட்டிக்கிட்டு வராமல் இருக்குதுன்னா, கொஞ்சமாக புளி எடுத்து எண்ணெய் தொட்டு அதில் தேய்ச்சிங்கன்னா தோசை நல்லா எடுக்கிறதுக்கு நல்லா வரும். அப்புறமா பீட்ரூட் பொரியல் செய்யும்போது அந்த பொரியலுக்கு நம்ம தேங்காய் போட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பொரியலில் தூள் பண்ணி மேலே போட்டு கடைசியாக பெரட்டி இறக்குனீங்கன்னா ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் போடாமல் செய்யணும்னு நினைக்கும்போது இந்த பொரியலை போட்டு இறக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அக்கா செஞ்சுருக்கிறேன். எல்லாமே அக்கா யூஸ் பண்ணி பார்க்குற டிப்ஸு தான். இது வந்து மண் குடுவை புதுசாக வாங்கினது. இதை என்ன பண்ணணும்னா, நல்லா இதில் ஜில்லுன்னு நீச்சல் தண்ணி ஊற்றி வச்சா ஜில்லுன்னு இருக்கும். பழைய சோறு நீச்சல் தண்ணி ஊற்றி வச்சோம்னா. அதனால் நம்ம இதை ஊற்றி வைக்கிற முன்னாடி கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் அந்த புது மண் வாசனை போயிடும். அதுக்கப்புறம் ஊற்றி வச்சு குடிச்சிங்கன்னா சும்மா அந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அக்கா வீட்டில் இன்றைக்கி சிம்பிளான சமையல். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.